ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ரெண்டு பேரும் நிர்வாணமா இருக்காங்க, நிர்வாணிகளா இருக்காங்க. ஆனா என்ன இல்லையா? கூச்சமே இல்லை, வெட்கமே இல்லையா, வெட்கப்படவே இல்லையா. ஆனா அடுத்த அதிகாரம் பாருங்க, அடுத்த பேசேஜ் பாருங்க, அடுத்த சாப்டர் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இது நான் புது கதையா இருக்குது. 2ஆம் அதிகாரத்திலேயும் நிர்வாணமா தான் இருக்கிறாங்க, 3ஆம் அதிகாரத்திலேயும் நிர்வாணமா தான் இருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்துல வெட்கப்படாம இருந்தாங்களா, 3ஆம் அதிகாரத்துல வெட்கத்தோட ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? ஒரே ஒரு விஷயம்தான் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, தேவ சமூகம். 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சொல் கேட்டு தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய சித்தத்தில் திட்டத்தில் இருந்தபடியினால அவங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையிலையும் அவர்கள் வெட்கப்பட்டே போகல, வெட்கப்படவே இல்லை. அதே ஆதாம் தான், அதே ஏவாள் தான், அதே இடம் தான். இப்போ 3ஆம் அதிகாரத்துல என்ன ஆச்சு? தேவ சமூகம் விலகினது. தேவ சமூகம் விலகினதுன்றதை விட இவங்க சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். என்னாச்சு? வெட்கம் வந்துருச்சு. நான் சொல்றேன், நீங்க ஜபத்தோடு தேவனோடு வார்த்தையோடு தேவ சத்தத்தோடு தேவ சித்தத்தோடு இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், இதே ஊர்ல இதே பகுதியில உங்களுக்கு என்ன மேன்மை இருந்தாலும் மேன்மை இல்லாவிட்டாலும் நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. சரி, இதையும் சொல்லிடணும்ல, 3ஆம் அதிகாரத்தையும் சொல்லிடணும்ல. தேவ சமூகத்தை விட்டு நம்ம போயிட்டு இன்னாதான் அண்டர் பல்ட்டி அடிச்சாலும், இன்னாதான் பெரிய பிக் ஷாட்ஸ போய் பிடிச்சுக்கிட்டாலும், ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதிக வெட்கத்தை ஏற்படுத்தும், அதிக அவமானத்தை உண்டு பண்ணும், அதிக நிந்தையை ஏற்படுத்தும், அதிக வேதனையை. இந்த வாழ்க்கையில சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் போக வேணாம், உசுரோட தான் இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் உயிர் பிரிகிற வலி வேதனையோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவமானங்கள், வெட்கங்கள், தலைகுனிவுகள், நிந்தைகள், அத்தனை வேதனைகள். நான் சொல்லட்டுமா, உங்கள் வெட்கத்தை மாற்றுவது தேவ சமூகம் உங்க லைஃப்ல இருக்கும் போது, வெட்கத்தை ஏற்படுத்துவது தேவ சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வீட்டுல நல்ல கூரை இருக்கணும். ஆமா, நான் ரொம்ப நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையாங்க? நான் பல வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் வீடு மாறிடுச்சு, இன்னும் சில பேர் மாறிடுவீங்க. கூரை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல தேவ மகிமை இருக்கும். நம்ம வீட்டுல சோஃபா இருக்கணும், பர்னிச்சர் இருக்கணும், ஏசி இருக்கணும். பக்கத்துல பாத்துக்கலாம், இருக்கணுமா? கண்டிப்பா அருமையும் இனிமையுமான பொருட்கள் இருக்கணும். நீங்க ஜெபிக்கல இல்லையா? நான் ஜெபம் பண்றேன். உங்க வீட்டுக்கெல்லாம் ஹவுஸ் விசிட்டிங் வந்துட்டு நான் பார்த்தேன்னா எதெல்லாம் இல்லையோ நீங்க சொல்ல மாட்டீங்க, நானும் கேட்க மாட்டேன். ஆனா அதெல்லாம் உங்க வீட்டுல வரணும், நான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை வீட்டுல அது நடந்திருக்கு. அடுத்த முறை வந்து பார்க்கும்போது அந்த பொருள் அந்த வீட்டுல இருக்கும்.
ஏன்னா நீங்க 100% நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறதுனாலதான் நான் ஜெபம் பண்றேன். அதனாலதான் இவ்வளவு ஆசீர்வாதமா உங்களுக்கு நான் பேசுறேன். இல்லைன்னா பேச முடியாது பாருங்க. திட்டிக்கின்னு கரைச்சி கொட்டிக்கின்னு கர்த்தரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, நாங்களும் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். உங்கள் சுக வாழ்வை தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம வீட்டுல பொருள் இருக்கணும், பொண்ணு இருக்கணும், பணம் இருக்கணும், செல்வம் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நிம்மதி இருக்கணுங்க, சந்தோஷம் இருக்கணுங்க. வீட்டுல வந்தோம்னா நல்ல உறக்கம் தூக்கம் இருக்கணுங்க, சாப்பிட்ட ஆகாரம் செரிமானம் ஆகணுங்க, வீட்டுல ஒரு கொண்டாட்டம் இருக்கணுங்க. இது இல்லாம சொந்த வீடு எதுக்குங்க? இது இல்லாம பெரிய வீடு எதுக்குங்க? இது இல்லாம வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லாம ஒண்ணும் இல்லாம வீடு பெருசா இருந்து என்னங்க பிரயோஜனம்? நான் சொல்றேன், இன்னைக்கு தேவ சமூகம் தான் உங்க லைஃப்ல நிம்மதியை கொடுக்கும். தேவ சமூகம் தான் வீட்டுல ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவ பிரசன்னம் தான். நான் சொல்றேன், இது நம்ம குடும்பமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு புனிதமான ஒரு காரியம். ஏதோ எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, எங்க அப்பா ஜெபம் பண்றாரு, என் பையன் ஜெபம் பண்றான், என் பொண்ணு ஜெபம் பண்றாங்க, எங்க பாட்டி ஜெபம் பண்றாங்க, அப்படிலாம் வண்டி ஓடாது. அவரவர்கள் தேவ சமூகத்தோடு வாழ்வது அவரவர்களுடைய கடமை. ஆமா, கொரோனாவுக்கு வேக்சினேஷன் போட்டாங்க, தடுப்பூசி. எங்க அப்பா போட்டாரு, எங்களுக்கு போடாதீங்க, குத்துமா எத்தனை வந்து. ஆமா, அது குத்தி சர்டிபிகேட் இருந்தாதான் எல்லாத்துக்கும் அதை தான் கேட்கிறான். வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா, தடுப்பூசி போட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் தேவ சமூகத்தை கொண்டு வந்து அந்த சமூகத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பும் கடமையுமா இருக்கிறது. அந்த சமூகமற்ற ஒரு நிலை, நல்ல கவனிங்க, தேவ சமூகமற்ற ஒரு நிலை, நீங்க நல்லா உள்வாங்கணும் இந்த விஷயத்த, மிகப்பெரிய வெட்கத்தை ஏற்படுத்தும், நிந்தையை உண்டு பண்ணும். இன்னொன்னு நான் சொல்றேன், இன்னொன்னு நிறைய நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் தேவ சமூகத்தோட இருக்கேன், என் புருஷன் சமூகத்தோட இல்ல. புருஷன் தேவ சமூகத்தோட இருக்கிறார், மனைவி சமூகத்தோட இல்ல. அப்பா அம்மா தேவ சமூகத்தோட இருக்காங்க, பிள்ளைங்க சமூகத்தோட இல்ல. இல்ல பிள்ளைங்க சமூகத்தோட இருக்காங்க, அப்பா அம்மா சமூகத்தோட இல்லைன்னா, நல்லா கவனிங்க, நீங்க தேவ சமூகத்தோடு இருந்தா மட்டும் போதாது, எல்லாருமே தேவ சமூகத்துல இருக்கணும். இல்லைன்னா அவர்கள் நிமித்தம் உங்களுக்கு நிந்தையும் அவமானமும் அதிகமாகும். தானியேல் சொல்றாரு பாருங்களேன், தானியேல் அவர் ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்றார். 9ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், வேகமா வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 ஆகிய வசனங்கள். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். தானியேல் நல்ல அந்த வசனங்களை நீங்க நோட் பண்ணுங்க, வார்த்தையை நோட் பண்ணுங்க, எழுதிக்கோங்க, நடைமுறைப்படுத்துங்க. தானியேல் சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம் வைங்க, அது ஸ்கிரீன்ல 8ஆம் வசனம் வைங்க. என்ன சொல்றாரு பாருங்க, நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் ஏன் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம்னா என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தையும் சமூகத்தையும் அதற்குள் வாழாத ஒரு வாழ்க்கை முறைமை.
தானியேல் என்ன சொல்றாரு? நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லல. ஒரு இடத்துல கூட பாருங்க, அத நம்ம 5ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம் இல்லையா? 5ல இருந்து என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்து பதிவு செய்யவே இல்லை. ஏன்னா இவர் பாவம் செய்யல. இவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நான் நீதிகேடே செய்ததில்லை, கர்த்தருக்கு முன்னாடியும் சரி ராஜாவுக்கு முன்னாடியும். இவர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? நீதிமான், உத்தமர், பரிசுத்தவான். ஆனா யார் பாவம் செய்ததாம்? யார் பாவம் செய்தார்களாம்? யாரெல்லாம் செஞ்சாங்களாம்? 6ஆம் வசனம் போடுங்க பார்க்கலாம், ஸ்கிரீன்ல போடுங்க. யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களாம்? ராஜாக்கள், பிரபுக்கள், பிதாக்கள், தேசத்தின் சகல ஜனங்கள். இவங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்களா? ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கும் செவி கொடாம, சத்தத்துக்கு செவி கொடாம, தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை செய்ததுனால இப்ப தானியேல் சொல்றாரு, நானும் வகையா மாட்டிக்கிட்டேன், நானும் வெக்கத்துல இருக்கேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் எனக்கு நல்லா தெரியும் நீங்க ரொம்ப நீதிமான். சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா அந்த போஷி உங்களுக்கே தெரியும். நீங்க நினைக்கலாம், நான் கரெக்டா இருக்கேங்க, நான் பரிசுத்தமா இருக்கேங்க, நான் எந்த நீதிக்கேடும் செய்தது இல்லைங்க, நான் சுத்தமா இருக்கேங்க, நான் ஜெபம் பண்றேங்க, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேங்க, கர்த்தருக்காக வாழ்றேன். புருஷன், மனைவி, பிள்ளைங்க, அப்பா அம்மா, கவனிங்க, இத நீங்க கண்சாடையா விட்டுட்டா அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெட்கத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க, நான் நீதிமான், நான் சுத்தவான். நீங்க என்ன சுத்தவானா இருந்தாலும் சுத்தவானா மாத்தலிய குடும்பத்தை. நீங்கள் என்ன சுத்தவானா இருந்தாலும் தேவன் கொடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை சுத்தவானாய் மாற்றாமல் விட்டது நிமித்தம் அதிலேயே நீங்க எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தணும். பிள்ளைங்க படிக்கணும், கவனம் செலுத்தணும். பணம் சம்பாதிக்கணும், கவனம் செலுத்தணும். கல்யாணம் பண்ணணும், கவனம் செலுத்தணும். நகை வாங்கணும், கவனம் செலுத்தணும். பரிசுத்தமா வாழுதா? ஜெபத்துல இருக்கா? கர்த்தரை தேடுதா? அங்க கோட்டை விட்டோம். என்ன தெரியுமாச்சு? நகை வந்துச்சு, பணம் வந்துச்சு, கல்யாணம் வந்துச்சு, வீடு வந்துச்சு, வாய்ஸ்ல வந்துச்சு, கூடவே சேர்ந்து அவமானமும் வந்துச்சு, வெட்கமும் வந்துச்சு, நிந்தையும் வந்துச்சு. நான் சொல்றேன், நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் தேவனுக்கு முன்பதாக நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான், நான் மட்டுமல்ல, என் முழு குடும்பமும் தேவ சமூகத்துக்குள் வாழ்ந்தால்தான், நான் சொல்லட்டுமா, வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். தானியேல் எந்த குற்றமும் செய்யல. ஆனா அவர் சொல்றார், நான் வெட்கத்துக்குள்ள இருக்கிறேன். வெட்கத்துக்குள்ள. அதான் நான் சொல்றேன், உங்க புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, இயேசு கிடைக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்குதோ, கிடைச்சிரும், அது 2ஆம் பட்சம். முதல்ல இயேசுனுடைய ரட்சிப்பு கிடைக்கணும். உங்க பிள்ளைங்க பெரிய பிக் ஷாட்டா வராங்களோ இல்லையோ, இயேசுக்குள்ள பிக்கா அவங்க வளரணும். இது இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, இயேசுக்குள்ளேயும் வருவாங்க, வளருவாங்க, வெட்கமே கொடுக்காத ஒரு வாழ்க்கையால் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீடு என்பது, குடும்பம் என்பது ஒரு தோட்டம். நம்ம ஃபேமிலி என்பது என்னது? தோட்டம். தோட்டத்தை தோட்டம் மாதிரி பராமரிக்கணும்.